ஸோ வெல்கம் டு கார்த்திக் ராம். இன்னைக்கு எங்க ஓனர் கார்த்திக் வந்து கேஎம்கே லோயர்ல வந்து சேப்பாக்கில் மேட்ச் பார்த்துட்டு ஒரு டிலே ஆனதுனால இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ரிவ்யூ எடுக்கிறோம். ஸோ நேத்து நாங்க பேசியிருந்தோம், நீ மறுபடியும் விசில் அடிக்குமா இல்ல வந்து ஒரு பாம்பை எழுச்சி பெறுமான்னு அது கேட்டு நம்ம பேசி முடிச்சிருந்தோம். சொன்ன மாதிரியே வந்து விசில் அடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் வித் ஸ்ரீதர் சார், எவ்வளவு கன்வின்சிங்கா இந்த வின்ன சிஎஸ்கே வந்து நீங்க பாக்குறீங்க? இந்த இந்த கன்வின்சிங் வின் எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம் சிஎஸ்கேக்கு? Huge confidence actually. அதுவும் இல்லாம they have made lot of changes, played with lot of youngsters, and everything paid off well. So அதனால அது and added to that, captain, unbeaten. Finish ரெண்டு பண்ணிட்டாரு மேட்சா finish பண்ணிட்டாரு finish ரெண்டு பண்ணிட்டாரு மேட்ச பேக் டு பேக் பேக் ஆமா. டு பேக் ரெண்டு மேட்ச் அன்பீட்டன் இருக்காரு. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ஆல்சோ. அதனால இந்த விக்கெட்ல இந்த மெயின் இது நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இந்த ஓவர் டர்ன் போலிங் இருக்கு பாருங்க. நேற்று நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் போட்ட மிடில் ஓவர்ஸ் இருக்கு பாருங்க, இட் இஸ் வெரி குரூஷியல் அண்ட் ஹி ஹஸ் somehow found that right length to bowl in this Mac wicket. If you see, it's very difficult to get him away because அவர் வந்து ரெண்டு மூணு பால் ஃபாஸ்டரா போடுவாரு, கொஞ்சம் ஃபாஸ்டரா வரும். அதை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து he has given only 22 runs 23 runs போட்டிருக்காரு மிடில் ஓவர்ஸ்ல போட்டு 4 overs. கமெண்டபிள் போலிங். அதே மாதிரி ராமகிருஷ்ண கோஷ் நல்ல குட் கேச்சிங் எல்லாமே. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் பிளேஸ் ஃபார் சிஎஸ்கே. பட் ஹேவிங் செட் அண்ட் டன் செட் திஸ் அப்ஃபீல்ட் டாஸ்க் டு ஃபினிஷ் அட் டாப் 4 அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு வந்து ஃபார்ம் இல்ல, என்ன பண்றது தெரியாம முடிகிற. நல்ல டீம் தான், nobody is taking the responsibility in playing. That is their main problem. If you look at the whole scenario, அதனால very very difficult for MI, and it is very sad to see a good side, good names, but results are pathetic, to say the least. That's what I can say. ஆக்சுவலா இப்போ வந்து இந்த பேட்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நான் என்ன கேட்க ஆரம்பிச்சேன்னா, சஞ்சு சாம்சன் அவர் தான் பில்லரா இருந்திருக்கிறாரு சிஎஸ்கேயோட. அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு 3 வின்லயும் பில்லரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். 2 மேட்ச் 100 அடிச்சு அவர் தனியா காமிச்சு கொடுத்தாரு. இன்னொரு மேட்சும் அவர் தான் ஒரு ஆங்கர் உள்ளது. சஞ்சு இல்லைன்னா டீம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மித்து இந்த வின்னால பிரேக் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா என்ன இருக்குன்னா, கார்த்திக் சர்மா அந்த பெரிய பிரைஸ் டேக், இவங்கெல்லாம் ஏன் இந்த பிரைஸ் டேக் அப்படி இப்படி ஏகப்பட்ட தாட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. தமிழ் கமெண்டேட்டர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டர்ஸ்லயே நிறைய எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த அந்த பேச்சுக்கு வந்து தன்னுடைய பேட்டால முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு கார்த்திக் சர்மா. கோயிங் ஃபார்வர்ட் இப்போ அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங் லெவல் இருப்பாரா சார்? கார்த்திக் சர்மா ஸ்டார்டிங் லெவல் பார்க்க முடியுமா? இல்ல, அவரை பார்க்கலாம். மோர் தென் தட், ஐ ஃபீல் ராமகிருஷ்ண கோஷ் he has been rated very high 2 years ago when India won the Under-19 World Cup. In fact, VVS Lakshman went on to say, because he was a manager, he said, if you mold him very well, he'll be future Kapil Dev for India. அப்படின்னு சொன்னார் அவரு. He is that kind of a talent and cricketer. In fact, if I remember, அவர் 6-1 அடிப்பாரு the West Indiesல. That was the biggest hit. So 127 meters உள்ள போகும். அந்த மாதிரி his capacity is like that. Good fielder, good bowler, டெப்த் நல்லா போடுவாருன்னு சொல்றாங்க. We have not seen யாருக்கு நல்லா போடுவாலாம். ஸோ இவரை வந்து ஆக்சுவலா ஒரு இது முன்னாலே கொடுத்துருக்கணும், 1 or 2 மேட்சஸ், என்னோட கட் ஃபீல் ஆக்சுவலி. அவ்வளோ விவிஎஸ் லக்ஷ்மன் வில் நாட் சே ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டெல்லி. திஸ் இஸ் வாட் மை அசஸ்மெண்ட். ஏன்னா ராகுல் டிராவிட் லக்ஷ்மன்லாம் இல்ல, அந்த அளவுக்கு ஹோன்னு பேச மாட்டாங்க. பேசுறாங்கன்னா ஒரு ஸ்டஃப் இருந்தா தான் பேசுவாங்க. இல்ல சார், பட் ஆனா அவரோட காமிச்சாரு, நல்ல பவுன்ஸ் எடுத்தார். சூரியகுமார் யாதவுக்கு நல்ல பவுன்ஸ் வந்து அப்பர் கட் ஆடுவாரு, இல்ல தூக்கி திருப்பி அடிப்பான்னு என்ன ரிஸ்க் இருந்தாலும் மேட்சப் கரெக்டா வச்சு கரெக்டா டீப் பாயிண்ட வச்சு செட் பண்ணி சூரியகுமார் யாதவ் அப்பதான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இதுல இருந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்டெடி ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம் அப்பதான் அடிக்க ஆக்சிடென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆக்சிடென்ட் பண்ண கரெக்டா ஒரு பவுன்ஸை வச்சு டீப் பாயிண்ட வச்சு போட்டு எடுத்ததெல்லாம் பிரில்லியன்ட். அண்ட் ஃபீல்டிங் பாராட்டி ஆனும் ஸ்பாட் ஆன் ஃபீல்டிங் சார். முதல் மேட்ச் ஆடுற டெபியூ ஆடுற
கொஞ்சம் பதட்டமா இருப்பாரு, ஆங்ஷியஸ் எதுவுமே இல்லாம காமா வந்து ஒரு 20 மீட்டர் ஓடி போய் டைவிங் கேட்ச் எடுத்தாரு, விச் சேஞ்ச் த கேம். பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணாரு. அஃப்கோர்ஸ் ராமகிருஷ்ணா கோஷ் வந்து நம்ம மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மேட்ச் இந்த மாசம் டவுன் தி ஆர்டர் வரும். 50 ரன் சம்திங் தேவை வேண்டியது இருக்கும். 23 பால் இவர் 50 அடிப்பாரு, முடிச்சுட்டு போவார் கேம். அப்படி கிழி கிழிப்பாரு. அதுவும் ஹிட் இங்க வீல மட்டும்தான். கிராஸ் பேட் ஆடி வந்து லைன் அக்கறை நல்லா எடுது போட்டா அந்த ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிளாசிக்கல் ஆமா. பேட்ஸ்மேன் அந்த வீல மட்டும் அடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீல மட்டுமே அடிச்சு அந்த அந்த ஷாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு, விச் வாஸ் டூ குட் டு see. ஒரு யங்ஸ்டர் வந்து இவ்வளவு தூரம் பேக்கிங். வழக்கமா சிஎஸ்கேனா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வயசான பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆடினவங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டீமோட ஆவரேஜ் ஏஜ் எடுத்து பார்த்தோம்னா சார், உருவில் பட்டேல் அவரும் சின்ன வயசு, ராமகிருஷ்ணா கோஷ் அவரும் சின்ன வயசு, கார்த்திக் சர்மா சின்ன வயசு, வயசானவங்க இப்ப டெவால் பிரிக்ஸ் சின்ன வயசு, வயசானவன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபே தான் வயசானவங்க இருப்பான்னு நினைக்கிறேன். சிவம் டூபேயும் ருத்ராஜ் கைக்கோட இந்த வயசான கேட்டகரியில் இருப்பாங்க தவிர மத்த எல்லாமே யங் லெக்ஸ், ஃபீல்டிங்ல ஸ்பாட்டான இருந்தாங்க. அன்ஷுல் கம்போஜ் ஆஸ் யூஷுவல் அந்த AK-47ங்கிற மாதிரி வந்து கான்ஸ்டன்டா ஒரே லைன்ல வந்து ஹிட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம நிறைய சொல்லியிருந்தோம், வைட் யாக்கர்ஸ் போடுறது வந்து அவுடேட்டட் டாக்டிக்ஸ் தான், பட் வைட் யாக்கர்ஸ் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா நீங்க வந்து எக்ஸிகியூஷன் தான், சக்சஸ் இந்த பண்ணிருக்கோம். எக்ஸிகியூஷன் தான். அது கொஞ்சம் அவருக்கு டிஃபரெண்ட் பேஸ்ல போடுறாரு அவரு. அவரோட இதுவே என்னன்னாக்கா, ஹால்மார்க் என்னன்னாக்கா, பவுன்சர் ஒன்று போடுறாரு, அது வந்து ஒரு ஸ்லோவா ஒன்று போடுறாரு, ஃபாஸ்டா ஒன்று போடுறாரு. அதே மாதிரி ஒய்டி ஆர்க்கரும் என்ன பண்றாரு, ஒரு ஃபாஸ்டரா ஒன்று போடுறாரு, ஸ்லோவரா ஒன்று போடுறாரு. ரெண்டுமே வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மேக் விக்கெட். ஆக்சுவலி தே ஹவ் மாஸ்டர்ட் திஸ் ஆர்ட் ஆஃப் bowling it like that. Anyway, let us hope that the good run continues. They have a very key ஏன்னா game against DC in Delhi, which இந்த will be a very அது very difficult game. அது அது அங்க பாக்கணும் சார். ஏன்னா டெல்லியும் வந்து கமிங் ஆஃப்டர் Yeah, yeah, ஜம்பிங் அவங்க வின். அங்க அங்க ஒரு சேஸ் 220 சேஸ் அடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. செமையா சேஸ் கம்பேர் அடிச்சு பண்ண முடியாது வந்திருக்காங்க. டெல்லி டீம். அந்த மாதிரி ஒரு டீம். அண்ட் ஸ்டார்க் வேற வந்துட்டாரு. ஸ்டார்க் வேற உள்ள வந்துட்டாரு, அந்த பக்கம் டெல்லி டீமுக்குள்ள வந்துட்டாரு. சார் இப்போ மூவிங் ஆன் டு தி ஆப்போசிட் டீம், மும்பை இந்தியன்ஸ். ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டீம். ஆன் பேப்பர் வந்து எல்லாருமே வந்து செட் ஆகுது பார்த்தோன்னே இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து கப்படிக்கிற சீசனா இருக்கும் அப்படின்னு சொன்ன டீம். வாட் இஸ் கோயிங் ராங் இன் மும்பை? அதாவது ஒரு ஒரு சில டீம் வந்து அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம்லனால வந்து தோக்குறத பார்த்திருக்கோம், பெர்ஃபார்ம் இருக்கும். ஒரு சில டீம் வந்து இந்த கேப்டன்சி பிளண்டர்ஸ், இப்போ LSG எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பிளண்டர் போடுறது வந்து யார் அனுப்பணும் யார் அனுப்பக்கூடாது, எப்படி பிளேயிங் லெவல செட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த டீமுக்கு என்னதான் சார் குறை? இதுலயும் அவ்வளவு திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க. ஒரு மயிலா ஜெயவர்தன் இருக்கிறாரு, ஒரு லசித் மலிங்கா இருக்கிறாரு, அப்புறம் வந்து பேர் என்ன, உங்களுக்கு கைரன் போலாட் இருக்கிறாரு, ஒரு வெட்டரன்ஸ். கைரன் போலாட் மலிங்கெல்லாம் அவங்க T20 ஆடின காலத்துல அவங்க வெட்டரன்ஸ். இப்படி T20 வெட்டரன்ஸ் இருந்தும் ஏன் இந்த டீமால அந்த உட்டன் ஸ்பூன் நோக்கி, அதாவது டாப் 4க்கு ரேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டம் 4ல வந்து ரேஸ் பண்றதுல வந்து யாரு பாட்டமா போறதை அடிச்சுக்குவாங்க மாதிரி இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இதுக்கு? மும்பையோட ஸ்ட்ரென்த் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, they play a lot of close games, but they finish the games very well because of the firepower in their hitting. In 5, 6, 7ல lot of matches if you see, கைலன் பொலாடு and ஹர்திக் பாண்டியா அடிச்சு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, that's how their இது டாப்ல bowling always either Malinga or Bolt or Bumrah, they used to take wickets. If they don't take wickets also, contain பண்ணுவாங்க. 40, 35, 40 ரன் கொடுப்பாங்க 6 ஓவர்ல. இது ரெண்டு கீ எலிமெண்ட்ஸ், இந்த ரெண்டு கீ எலிமெண்ட்ஸும் மிஸ்ஸிங் this season. I would say mainly because of Hardik Pandya's form. நீங்க பாத்தீங்கன்னா he has not scored a 50 since 2023, I think so, something like that. Some statistics is there. குஜராத் அடிச்சது இல்ல. So அடிச்சோட சரி. அப்படி இருக்கும்போது கேப்டன்சி அவர் கேப்டன்சில நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன், அவர் இருக்கிற டீம் கரெக்டா எடுக்கிறாரு. பட் இந்த மிஸ்ஸிங் லிங்க் இருக்கும்போது தே cannot win ஆக்சுவலி. ஃபினிஷ் பண்றதுக்கு ஆள் இல்ல, அப் ஃப்ரண்ட்ல போலிங் போடுறதுக்கு ஆள் இல்ல. இப்போ வந்து ஷர்தல் தாக்கூர் போலிங் போட்டார் நடுவுல, இவர் அந்த தீபக் சஹர் போட்டாரு, ட்ரெண்ட் போல்ட், இவங்க எல்லாம் எப்படின்னா தே ஆர் ஃபேசிங் அவுட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், தே ஆர் நாட் இன் தர் பிரைம். அண்ட் opponents also, they have seen them season after season. They know what they are expecting. The game has evolved and changed. A lot of youngsters are batting at the top. So they have all analyzed their bowling and they are ready for it. Another bold, although they are bowling well, it has become, like predictable because they have been there in the circuit for such a long time.
அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு. அதனால அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாதனால இவங்க போலிங் வீக்கா இருக்கு பவர் பிளேல, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேட்டிங் வந்து நீங்க ஹர்திக் பாண்டியா வந்து இஃப் யூ see டுடே இட் வாஸ் பேத்தட்டிக். he was struggling actually. எல்லாரும் பாடியில போடுறாங்க. இப்போ அவருக்கு ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு ஆக்சுவலி. அவர் அந்த ஷாட்லாம் அடிச்சாருன்னா வெளில போகும். he is finding it difficult. So all these things are a big factor which is against them. And added to that, ஸ்கை அடிக்கிறது இல்ல. சரி, இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த இது எல்லாமே நம்பருக்கு என்னன்னா சார், இல்ல எல்லாமே வந்து அந்த T20 வேர்ல்டு கப் ஹேங் ஓவர்ல இருக்காங்களான்னு தெரியல. ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, திலக்கு ஃபார்ம்ல இல்ல, இப்ப ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்ல. பும்ரா இன்னைக்கு ஆச்சரியமா ஓவர் எனக்கு வந்து மொத பால் அந்த விக்கெட் எடுக்க போனதெல்லாம் சஞ்சு சாம்சன் நெட் பிராக்டிஸ் கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம நெட்ஸ்ல கேட்ச் பிராக்டிஸ் கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கேட்ச் பிராக்டிஸ் அடிச்சு தூய் மேல பாக்குறாரு, நீ பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாரு. எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ தூபே பாத்தீங்கன்னா, தூபே வந்து குழந்தை பையன் வர வரைக்கும் கேட்ச் வந்து தூபே விடுறாரு. இவன் அந்த ஒரு 2 மாசம் பிப்ரவரி மார்ச் வேர்ல்டு கப்புக்கு ஃபுல் இன்டென்ஸ் ஆடிட்டு அது அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து அந்த கேஸ் அவுட் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் டீம் இந்தியா ரெகுலர்ஸ். உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் ரெகுலர், டூபே ரெகுலர், ஸ்கை ரெகுலர், ஹர்திக் ரெகுலர், பும்ரா ரெகுலர், திலக் ரெகுலர். எல்லாமே ஒரு கேஸ் அவுட் வெர்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ஒரு பிஸே இல்லாம கேஸ் அவுட் வெர்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு சார். இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னாக்கா தே நோ த சீனியர் பிளேயர்ஸ் தே நோ தே டோன்ட் ஹேவ் எ சான்ஸ். சி இன்டென்சிட்டி எப்போ வரும்னா யூ ஹேவ் எ சான்ஸ். இப்போ if you see yesterday's game GT when they played against RCB, the intensity of GT was very very high because they know that they have to win this game to be in the tournament. See, the intensity will come only that. See, இவங்க வந்து MI வந்து தெரியும், இன்னைக்கு வின் பண்ணாலும் சரி they are not in the race, வசப்பட்டாலும் சரி not in the race. So அது வந்து என்னன்னா you can see in the moments of the game, if you see it is reflecting on their performances. And added to that, Also, as a team they are not playing. No, see what happens is it is not one individual or something like that. You have to stitch the team. When you stitch the team, then only it is good. It is not stitching as a team. So quite natural, all these players who have been there and done that, they won the cups. So the extra motivation வந்து பெருசா வந்து என்னடா பெரிய இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க ஆடுறோட அந்த தோரணை. அதுதான் சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ சார், இப்போ வந்து அந்த ஒரு சொல்லுவாங்க ஒரு லாங் பிரேக் அப்புறம் எப்போ மும்பை இந்த மாதிரி வந்தபோது ஒரு ரிசர்ஜன் மும்பை இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த பாஸ்ட் எப்பவுமே இந்த லாங் பிரேக். ஸோ லாங் பிரேக் அப்புறம் வந்தாங்க, தே ஹேட் அண்ட் ஒரு த்ராஷிங் எஸ்ஆர்ஹெச் 243 அடிச்சாங்க. பட் அதை வந்து அவங்க எஸ்ஆர்ஹெச் அவ்வளவு சீக்கிரம் சேஸ் பண்ணுவாங்கன்னு இவங்க நினைக்கல. லீவ் அசைட் ஆல் த டிராப் கேச்சர்ஸ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அந்த கேம் அந்த மென்டலா கொடுத்த அடியில இருந்து இன்னுமே வராம இருக்காங்களோ. ஏன்னா ரொம்ப கான்சியஸ் ஆனாங்கன்னா இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 90க்கு 2, 10 ஓவர் 90க்கு 2. ஐடியலா எனி டீம் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த 10 ஓவர் போகும்போது they'll maximize 180 to 200 போயிருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப கான்சியஸா ஆடி அடுத்த ஒரு 10 ஓவருக்கு ஒரு 60 ரன் தான் அடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்சோட தோல்வி வந்து எங்கேயோ உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து மென்டல் அடிச்சுட்டு போதா சார்? வாட் டு யூ திங்க்? இல்ல அதான் நான் டிஃபர் பண்றேன். அந்த தோல்வி இல்ல. இன் மும்பை தே லாஸ்ட் டு சென்னை பை 100 runs. அதுலயே அவங்க போயிடுச்சு அவங்களுக்கு கான்பிடன்ஸ். ஏன்னா நீங்க வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி இது வந்து அவன் நெவர் எக்ஸ்பெக்டட் the team like this team like CSK to win them such a big margin. அவங்களுக்கு they got stuck with the left arm spin of that spin twins. என்ன பண்றதே தெரியல, அதுதான் மாட்டினாங்க அவங்க, வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு போனதுதான் அவங்களுக்கு கான்பிடன்ஸ். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து they are not able to come back as a resurgent team. அன்னைக்கு bowling கூட பாத்தீங்கன்னாங்க against SRH, they were not really bowling, you know, like that டிஃபெண்ட் பண்ற மாதிரி எந்த ஸ்டேஜ்லயுமே இல்ல அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ ரன் அடிச்சீங்க 243, வேற விஷயம், டிஃபெண்ட் பண்ற மாதிரியே இல்லையே நீங்க. போலிங் போட்ட மாதிரி குஜராத் கிட்ட அந்த போலிங் போடும்போது அந்த ஒரு ஃபயரோட போட்டாங்க, அந்த போலிங் அது இல்லன்னு சொல்றீங்க கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி இன்னைக்கு ஐ திங்க் சின்ன பையன் அஸ்வினி குமார் ஆட வச்சிருக்கலாம் இன்னைக்கு இந்த விக்கெட்ல. I don't know why they went for this kind of thing, because he is a wicket taking. If you see his 4 over, he always takes 2 wickets. Obviously, wicket taking bowler நீ எப்போதுமே வச்சுக்கணும்.
அது அண்ட் வந்து ஹி கிரியேட்ஸ் சான்சஸ். சான்ஸ் சூப்பரா கிரியேட் பண்ணுவாரு. விக்கெட் அது அதாவது டெவால் புரூஸ் செட் பண்ணி அன்பிரடிக்டபிளா எடுக்கிறதுலாம் சூப்பர் மிடில் சார். ஓவர்ஸ் போடுறது தான் சார் சேலஞ்ச். நீங்க மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறவன் எப்போதுமே வில் கிவ் யூ சான்ஸ் ஃபார் யூ டு கம் பேக் இன்டு தி கேம். தட் இஸ் ஐ ஆல்வேஸ் ரேட் வெரி ஹைலி அபவுட் லாக்கி ஃபர்கியூசன், ஜேமிசன், இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே தே டேக் விக்கெட்ஸ். ரஷித் கான் இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே நல்லா போயிட்டு இருக்கும் ரெண்டு பார்ட்னர்ஷிப், எப்படியோ போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. That is very vital. If you don't take wickets, there is no chance actually. இப்ப the same example ஜேமிசன் பாருங்க, எங்கேயோ போடுவாரு, திடீர்னு ஒரு யாருக்கார போட்டு ஓட்டு தெரியாது பாருங்க. எக்ஸாக்ட்லி. சர்ப்ரைஸ் பால், ஐ மீன் அவருக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு பால் அது. அந்த மாதிரி அவனும் அது மாதிரி தான் போடுவான். அஸ்வினி குமார் ஓடி வந்து ஷார்ட்டா போடுவான், எங்கேயோ அடிப்பாங்க, டீப் பாயிண்ட் அடிப்பாங்க கேட்ச். நீங்க பாத்துறீங்களா? அது மாதிரி ஒழுங்கு கிட்ட உனக்கு. Because of the nature of the bowling what he bowls, a surprise element is there, which is what is important, because there is no predictability on his bowling. He himself doesn't know. That is the thing. So இந்த மாதிரி bowlers வந்து நீங்க ஆல்வேஸ் ஆடணும். என்னை பொறுத்த நான் ஒரு கேப்டன் வந்தானாக்கா விக்கெட் டேக்கிங் the number of balls போடும்போது எவ்வளோ விக்கெட் ஸ்ட்ரைக் ரேட் எடுக்கிறாங்கிறத நான் பார்ப்பேன். The same holds good for even ஷர்துல் தாக்கூர். பட் த ப்ராப்ளம் இஸ் அவர் வந்து ஒரே மாதிரி மேட்சை மாத்திடுவார் இந்த பக்கம். அதுதான் பிரச்சனை. சூப்பர் சார். சோ இப்போ வந்து இப்போ மும்பை வந்து பாய் தான், மும்பைக்கு பாய் தான் கரெக்டா வந்து சொல்லியாச்சு. இப்போ நாளைக்கு வந்து ரெண்டு முக்கியமான கேம் ஆனது. ஒரு கேம் என்னன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர், அண்ட் இன்னொரு கேம் பாத்தீங்கன்னா குஜராத் வெர்சஸ் பஞ்சாப். இப்போ இது ரெண்டு கேம் பத்தி ஸ்மால் கேட்சப் இல்லை, ஏன்னா இப்போ பேசுற எல்லா டீமும் அந்த பிளே ஆஃப் ரீஸ்ல இருக்க டீம் எக்ஸப்ட் கேகேஆருக்கு வந்து அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து இவங்க அடிச்சு மத்தவங்க ஃபெயில் ஆகி அந்த மேக்ஸ்ல நம்ம கணக்கு போடுவோம்ல, அஸ்யூமிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், அந்த மாதிரி இருக்கு. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு நைட் நடக்க போற மேட்ச், டே மேட்ச் ஹைதராபாத்ல கேகேஆர் ஃபேஸ் பண்ண போறாங்க. இதுக்கு நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடிட்டர் கீழே போட்டுருவாரு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணிடுறோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன எஸ்ஆர்ஹெச் ஒரு 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 240 சேஸ் அடிச்சுட்டு வராங்க. ஆர்ஆர் வந்து 220 அடிச்சுட்டு வராங்க. இங்க 240 அடிச்சுட்டு அவங்க ஹோம் இடத்துக்கு வராங்க. ஹோம்ல எஸ்ஆர்ஹெச்ச பிரேக் பண்ற அளவுக்கு டாக்டிக்ஸ் வச்சிருக்கா கல்கட்டா. ஏன்னா நாளைக்கு வந்து கல்கட்டால வந்து கேகேஆர்ல உங்களுக்கு வந்து இவர் ஆடுவாரு, பத்திரனா ஆடுவார்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீசனே இப்போ 10வது கேம்ல 10 ரனா கூட்டு வரீங்கன்னா அப்புறம் உங்க டீம் பரிதாபமான நிலைமையில தான் இருக்கு நம்ம சொல்ல முடியும். அவங்க ஒரு மிஸ்ஃபயரிங் டாப் ஆர்டர் ஒன்று இருக்கு, ஓவர் பிரைஸ்டு ஃபாரினர் அன்பிளேயபிளா இருக்காரு, அது ஒரு விஷயம் இருக்கு, ஸ்பின் ட்வின்ஸோட ஃபார்ம் முக்கியமா இருக்கு. பட் அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் ரூத்லெஸ்ஸா அடிச்சுக்கிறாங்க. முதல் முத்தான 3 பேரை தாண்டி கிளாஸே துண்டா தூக்கிட்டு போயிடாரு. சலீல் அரோரா என்ன பண்ணுவாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜஸ்பிரீத் பும்ரா ஒருத்தர் டேக் ஆன் பண்றாருன்னா சாதாரண டேலண்ட் கிடையாது. கேகேஆர் நாளைக்கு கல்கட்டா நைட் ரைடர் ரைட் பண்ணுவாங்களா இல்ல ரைட் ஆயிட்டு போவாங்களா? ரைட் அவுட் ஆகி கபடியில ரைட் அவுட் ஆகி போற மாதிரி ரைட் அவுட் ஆகி போவாங்களா? இட்ஸ் a difficult task for KKR tomorrow basically. ஆனா இப்ப லா ஆஃப் அவரேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா மேபி these two openers will fail. இஷான் கிஷன் அடிப்பார் ஐ திங்க். இஷான் கிஷன் அதே மாதிரி மும்பை கூட he had a failure, so failure வந்து ஒரு சர்ஜென்ட். ஓகே, அதே மாதிரி ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டி will score tomorrow. அவர் வந்து he bowls well and he bats well also in Hyderabad wicket. Generally he likes it. So these are all my picks actually, and they have to be cautious against spin. Spin definitely இவங்க நல்லா போடுவாங்க bowling. ஏன்னா கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட், அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. ஏன்னா பிட் விக்கெட்லாம் ரொம்ப கஷ்டம், பெருசா இருக்கும். 8 ஓவர் ஸ்பின் மேட்டர் இருந்தீங்க. ஆமா, ஸ்பின் வந்து வெரி வைட்டல். அதுவும் இல்லாம இது மயான கேம். சி ஃபர்ஸ்ட் போலிங் போடலாம், செகண்ட் போலிங் போடலாம். சரி, சுனில் நாராயண் வந்து காமிச்சார் இன்னைக்கு சூப்பர் ஓவர்ல யார் சாம்பியன். ஸோ அவர் வந்து இப்போ விக்கெட் வந்து டெஃபினட்டா நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும், நல்லா ரஃபா தான் இருக்கும். என்ன வாட்டர் பண்ணாலும் அது சுபாவம் காமிக்கும். அதனால அந்த 8 ஓவர் கரெக்டா ஆடினாங்கனாக்கா இவங்க எஸ்கேப். அப்படி இல்லைனாக்கா இவங்க வந்து find the going very tough. This is what, because 2 ஓபனரும் அவங்க அடிச்சிட்டாங்க. அதனால I expect them to fail tomorrow. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் அப் பண்ணுது. என்னன்னா
நீங்க சுனில் நரேன் ஆடி ஆனோம், கேமரன் கிரீன் ஆடி ஆனோம். இது 2 ஆமா கான்ஸ்டன்ட் பிரச்சனையே கிடையாது. ஆமா நாளைக்கு பத்திரனா ஆடினா நீங்க ஒண்ணு ரோமன் பவுல டிராப் பண்ணணும், இல்ல டாப்ல ஆடுற சைஃபட்டையோ இல்ல ஆலன் அந்த அந்த 2 காம்போல யாரோ ஒருத்தர் டிராப் பண்ணணும். இந்த இந்த பிரச்சனை வேற கேகேஆருக்கு இருக்கு. அடுத்து இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஐபிஎல்லே ஓப்பனர்ஸ் ஒஸ்டா ஆவரேஜ் இருக்கு டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கேகேஆர் தான். ஆமா அதுலயும் அஜின்கே ராணேயோட லாஸ்ட் 3 மேட்ச் அவரோட இந்த ஆவரேஜையும் நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தோம்னா 3.33 அட் 55 ஆவரேஜ்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு. இது அஜின்கே ராணேயோட ஒரு 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 ஃபார்மா இருக்கு இந்த டீமுக்கு. நிறைய ப்ராப்ளமா இருக்கு இவங்களுக்கு. அதே அந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஓப்பனர்ஸ் ஆவரேஜ் 36 மேல. ஓப்பனர்ஸ் ஆமா எல்லாம் மினிமம் மினிமம் 36 மேல அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட் ரேட்டு பாருங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு கண்ணா பின்னாடி எங்கேயோ இருக்கு. ஆமா அதாவது இவங்க வந்து இங்க கன்னியாகுமரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து காஷ்மீர் கூட இல்ல, ரஷ்யா மாஸ்கோ அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஒன்லி ஸ்பின் தான் வந்து காப்பாத்தணும். ஸ்பின் டு கரெக்ட். வின் சொல்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சார் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல கேகேஆர் எங்கேயோ இருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது ஹெட் டு ஹெட்ல எங்கேயோ இருக்காங்க. பட் ஹைதராபாத் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நாளைக்கு ஒரே வேர்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு கல்கட்டா பிரியாணியா ஹைதராபாத் பிரியாணியா எந்த பிரியாணி? நாளைக்கு சண்டே பிரியாணி விழுது உறுதி. கல்கட்டா இல்ல பிரியாணியா ஹைதராபாத் பிரியாணியா? என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் ஷுட் வின் இட் ஆக்சுவலி சூப்பர் டுமாரோ. சூப்பர். ஏன்னா நான் on form I am form I'm telling, but I will ம்ஹும். I want KKR to put a very brave show. Actually they will have everything, anything and everything after the super over game. they they would have regrouped. That's what I think. நான் அதே மாதிரி பத்திரனா ஆட மாட்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பத்தினா விட்டுருவாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகாஸ் என்ன தெரியுமா ஒரு மெயின் அட்வான்டேஜ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சரியா போட மாட்டாரு. பத்திரனா இஸ் வைட் வெரி வைடா குட் போலர். வைட் வைடா போட ரைட் ஹேண்டர்ஸ் கரெக்ட் இல்ல ஆகும், லெஃப்ட் அவருக்கு ஹேண்டர்ஸ் கொஞ்சம். அந்த லைன் வராது அவருக்கு. அதனால ம்ஹும், they will ம்ஹும். not basically risk him is what I think. I don't know what they go. I mean this is what என்னோட அனாலஜி ஆஃப் பத்திரானா. அதுவும் இல்ல வெளி சூப்பர் அவங்க வந்து கல்கட்டால வேணா ஆட வைப்பாங்களே தவிர இங்க ஹைதராபாத்ல முதல் கேம் ஆட வைக்கிறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார். ஸோ நீங்க வந்து நாளைக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் சொன்னீங்க சார். நானும் நாளைக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் சொல்றேன். வியூவர்ஸ் உங்களுடைய தாட்ஸ் நீங்க சொல்லுங்க. அடுத்து மூவிங் ஆன் டு த ஆல் இம்பார்ட்டன்ட் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். அதாவது ஆர்சிபியே வந்து வாத்தியார பல்லு பிடிச்சு பாக்குறியாங்கிற சொல்ற மாதிரி அந்த அக்ரெசிவ் சாம்பியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அக்ரெசிவ் சாம்பியன்ஸே வந்து லைட்டா பல்லு பிடிச்சு பார்த்து கொஞ்சம் ஆட்டம் காட்டியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். நாளைக்கு அவங்களோட கோட்டையிலேயே வந்து சத்தா பஞ்சாப் அப்படிங்கிற பஞ்சாப் ஃபேஸ் பண்ண போறாங்க. நாளைக்கு ஈவினிங் மேட்ச் எப்படி இருக்க போகுது சார்? என்ன காம்பினேஷன்ல போவாங்க? No, பஞ்சாப் ஆர் குஜராத்? குஜராத் will go with the same combination what they played actually. அவங்க மாற்ற மாட்டாங்க. மேபி ஒரு ஸ்பின்னரை வந்து சாய் குஷர் வச்சா வச்சுப்பாங்க. ஓகேயா, ஓகே அது ஒரு சான்ஸ். பஞ்சாப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த விக்கெட் பவுன்சியா விக்கெட் இருக்கிறதுனால ஜேவியர் பேட்லெட் ஆடுவார்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ நீங்க வந்து அப்படிதான் போவோம். அப்படி ம்ஹும், போனா கூட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னாக்கா குஜராத் வந்து பவுன்ஸ் பேக் நல்லா பண்ணிருக்காங்க. ம்ஹும், அவங்களோட ம்ஹும், கீ எலிமெண்ட் என்னன்னாக்கா நாளைக்கு அவங்க சேஸ் பண்ணணும், வின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ம்ஹும், பேட்டிங் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ம்ஹும். நாட் ஷுர், பட் ஐ எக்ஸ்பெக்ட் குஜராத் டு டூ வெல் டுமாரோ பிகாஸ் ஆஃப் த கான்பிடன்ஸ். இது மெயினா கேப்டன் தான் சார். கேப்டன் வந்து உள்ள வந்து ஃபுல் சார்ஜ். போன மேட்ச் வரைக்கும் கில் வாஸ் வெரி சப்மிசிவ். நேத்திக்கு மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அந்த நடுவுல அந்த பிரேக்ல வந்து உள்ள ஒரு பேசியிருக்காராம் அவரு, பாத்துருவோம் ஒரு கை அப்படின்னு. So the way he came out with a lot of positive vibes and intent, நீ பாத்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது he was a change man. ஃபர்ஸ்ட் பால் உள்ள மிஸ் ஆக மட்டும் தான் சான்ஸ். மத்த எல்லா பாலும் ஆமா, அடி கீழ்ச்சி தள்ளிட்டாரு. ஹேசல்வுட் அட்டாக்லாம் வேற லெவல் சார். டேக்கிங் ஆன் ஹேசல்வுட் வாஸ் லைக் வேற அந்த லெவல் அட்டாக் அந்த அந்த பக்கம். கான்பிடன்ஸ் வந்து இல்ல, it will be a big moral booster for Gill as well as for the team. சூப்பர். அதுதான் மெயின். என்னைக்குமே அந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்ல இட் வில் ரியலி கிவ் யூ லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் கான்ஃபிடன்ஸ். சி எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அந்த லெவல்ல. யூ ஹேவ் டு சார்ஜ் யுவர் செல்ஃப் அப் அண்ட் பேசிக்கலி கோ வித் a very 200% பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அப்படி அதுவும் கேப்டன் ஆயிடுச்சுங்களேன், தென் ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் யூ. சூப்பர். This is பட் why அவன் I am telling. And
அதே அதே இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போலிங் வாஸ் யூனிட் வந்து நல்லா போடுறாங்க போலிங். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாஸ் த ஒன் ஹூ வாஸ் கிவிங் சான்ஸ் ஃபார் ஜிடி. நீங்க யாரும் ஒத்துக்கல. ஏன் தெரியுமா சொல்றேன்? இது மேட்சஸ் போக போக ஸ்ட்ராங்கர் போலிங் யூனிட் ஒன்லி வில் பேசிக்கலி மேக் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்கோர்ஸ்லாம் கண்டிப்பா என்னன்னா சார். 220 கம்மியாண்டே இருக்கும். 180 160 வந்துட்டு இருக்கும். ஏன்னா ரபடா மாதிரி போலர்லாம் ஒரு ஃபுல் பிளான்ட்ல போட்டா வச்சுக்க 4 ஓவர் 3 விக்கெட் இருந்தா வச்சுக்கோ. வாட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட் யூ டாக்கிங் அபவுட்? எவ்ரி 8 balls he taking 1 wicket. இந்த கேம் அப்படியே ஓப்பன் அப் ஆயிடும். யூ நோ வாட் ஐ மீன்? 8 overs சூப்பர். அவர் 4 ஓவர் போடுறா வச்சுங்களேன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் 20 ஓவர்ஸ்ல 8 ஓவர்ஸ்ல இஸ் கெட்டிங் 3 wickets. அந்த ரெண்டு ஒரு விக்கெட் 4 விக்கெட் போறது 8 ஓவர்னு வச்சுங்க ஒரு டீமுக்கு. அப்புறம் எங்கிட்ட அடிப்பாங்க அவங்க. இந்த விக்கெட் கண்டிப்பா. அடிக்கிறது தான் கீ எலிமெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. The game has changed quite a lot with the hitting. விக்கெட் எடுத்தா தான் யூ கேன் ஸ்டாப் த ஸ்லோ ஆஃப் ரன்ஸ். அன்னைக்கு பாருங்க அவன் ஆல் அவுட் ஆர்சிபி. நீட்டா முடிச்சாங்க. கிளீனா வந்து ஒரு பார் ஸ்கோர்ல அவங்கள முடிச்சாங்க. அந்த அந்த ட்ராக்ல வந்து அந்த ஸ்கோர்லாம் டிஃபெண்டபிள் ஸ்கோரே கிடையாது. பட் அதான் சார் இந்த டீமுக்கு 2 பேருக்கும் நம்ம ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது ஹெட் டு ஹெட் பஞ்சாப் அகைன்ஸ்டா தான். பஞ்சாபுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அண்ட் பஞ்சாப் ஆஸ் அ வுட் ஓவர் ஜிடி இன் அகமதாபாத். எக்ஸாக்ட்லி. அகமதாபாத்லயே வந்து பஞ்சாப் வந்து ஜிடியை தட்டி விட்டு போயிருக்காங்க. போன வருஷம் நீங்க பார்த்தா கூட தெரியும். ஒரு ஆமா ஹை ஆமா. ஸ்கோரிங் சேஸ் வந்து கடைசியில தட்டிட்டு போயிருவாங்க. பட் இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான மேட்ச் என்ன, யுஸ்வேந்தர் சஹல் வெர்சஸ் சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். சொல்லி சொல்லி தூக்கி இருக்கிறாரு இந்த 2 பேரையும். இந்த மேட்சை நம்ம பார்க்க முடியும். நாளைக்கு இந்த 2 டீம்ல யார் அப்பர் ஹேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பஞ்சாபா அதான் குஜராத்தா? எனக்கு என்னன்னா நாளைக்கு வந்து பாருங்க சாக்ஷி வாசன் அடிச்சிருவாரு. புரியுதா? யாரா இப்ப போன நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா யாரா ஒருத்தர் அடிக்கிறாங்க. லாஸ்ட் 4 கேம் பாத்தீங்க இவர் அடிக்கிறார் அப்படிதான் போகுது. அப்படி அடிச்சானா இப்போ வந்து சஹல் வந்து நாட் ஹேவிங் குட் ஸ்ட்ரைக் ரேட் திஸ் சீசன் சோ ஃபார். அண்ட் நாளைக்கு ரன்ஸ் அதிகமா ஆமா போறாரு. ரன்ஸ் நாளைக்கு அதிகமா நாளைக்கு பேருக்கு எடுக்கிறாரு. நாளைக்கு நாளைக்கு மேட்ச் எப்படின்னு இருக்கும்னாக்க இவங்க ஸ்பின்னிங் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. பவுன்சியரா இருக்குமே தவிர ஆன் த பவுன்ஸ் அடிச்சா போயிடும். பட்லர் மாதிரி பிளேயருக்குலாம் கன்ஃபியூசிவா தான் இருக்கும். அதனால வந்து இது வந்து தே வில் பி ஏபிள் டு பிளே தட் ஸ்பின். திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஓகே, அவங்க பரான் ஆட வைக்க மாட்டாங்க. இங்க தே வில் கோ வித் ஃபாஸ்ட் bowling only. ஃபாஸ்ட் bowling வச்சு நான் ஆடினாக்க தட்ஸ் வாட் தே வாண்ட். இந்த குஜராத் டீம் வந்து தே வாண்ட் த அதர் டீம் டு பிளே வித் ஃபாஸ்ட் bowlers. ஏன்னா மற்ற ஃபாஸ்ட் bowlersலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க தே ஆர் நாட் தட் டால். இவங்களுக்கு வந்து தே நோ வாட் லென்த் டு போல். சிராஜா இருக்கட்டும், இந்த அர்ஷத் கானா இருக்கட்டும், அப்படின்னா ரபடாவா இருக்கட்டும், ஆல் தீஸ் பீப்புள் தே ஆர் ஆல் bowling really well on this wicket. That is the main thing. சார் மீன்வேல் இப்ப வந்து நம்மளுடைய தொடர்புல வந்திருக்கிற நம்ம முதலாளி கார்த்திக் அவர்களே, இந்த தோக்குற மேட்ச் ஜெர்சி நீ கழட்டி போடவே மாட்டீல. எந்தெந்த ஜெர்சி எல்லாம் போடுறியோ தோக்குறாங்கன்னு சொல்லி ஒன்னு கேட்க மாட்டீல. ஷாம்ப்ரோ 19க்கு 12 இருந்த ஹெட் டு ஹெட் 21க்கு 20 ஆயிருக்கு ப்ரோ. எக்ஸாக்ட்லி. 19க்கு 12 டாமினேஷன் பாருங்க. 7 லீடிங். அதுவும் வந்து 2 பிக் பிரான்ச்சைஸ் 7 லீடிங்கிறது பெரிய விஷயம். அந்த கேப் வந்து இப்போ ஒன்னா இருக்கு. எந்த சேப்பாக வந்து வி ஓன் சேப்பாக் வந்து மும்பையோட கோட்டை, அதாவது ஒரு அவே கிரவுண்டை பார்த்து ஒரு டீம் வந்து ஃபோர்ட்ரஸ் எங்களோட கோட்டை அதுன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அங்க போய் சம்பவம் பண்ணிருக்கணும், இன்டிமிடேட்டிங்கா வச்சிருந்துருக்கணும். எவ்ரிதிங் இஸ் கோயிங் அப்பார்ட் ப்ரோ. என்டையர் டீம் லெகசி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரியுது. ஏன்னா நாட் ஜஸ்ட் எல்லாம் ஒரு ட்ரேடு. அந்த ஒரு ட்ரேடுக்கு யாரு காரணங்கிறது முதல் கூட எனக்கு தெரியும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம இது பேச முடியாது. சரி, தொடர்புல வந்து அந்த நடுவில் வந்து தொடர்புல பேசிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த வெதர் ரிப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. நம்ம கண்டிப்பா பண்ணலாம் சார். சோ இப்போ இன்னுமே குஜராத்ல வந்து அந்த ஸ்கேம்ருக் கான் ஒருத்தர் அடிக்காம இருக்கிறாரு, ஸ்கேமிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் அடிக்காம இருக்காரு. எப்பதான் அந்த 2 பேர் அடிப்பாங்க? நான் ஆனஸ்டா கேக்குறேன். இப்ப பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஸ்ரேயாஸ் அடிக்கிறாரு, நேல் வதர இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் டியூ. நேல் வதரா கிட்ட இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் வரல. ஸ்டாயினிஸ் அடிச்சிட்டாரு, எல்லாம் அடிச்சிட்டாரு. ஆனா இந்த ஸ்கேம்ருக் கானும் ஸ்கேமிங்டன் சுந்தரும் எப்பதான் சார் அடிப்பாங்க? குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் தமிழியன்ஸ் பேர் வச்சாலும் சாய் மட்டும் தான் சார் அடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் எப்பதான் சார் போன மேட்ச் கையில இருந்த மேட்சை வந்து தூக்கி குடிச்சு வராங்க 2 பேரும். இவ எப்பதான் சார் அடிப்பாங்க இந்த 2 பேரு? இல்ல அவங்க பேசிக்கா என்ன பண்ணிருக்காரு ஆஷிஷ் நெஹ்ரா. ஐ கேம் டு நோ தட் he has given them full freedom and he is backing them to the tilt. I don't know, maybe the input from Gautam Gambhir இருக்கும். Gautam Gambhir rates Washington Sundar very high.
ஸோ கண்டிப்பா சார். நாங்க தான் ரேட் அதனால பண்றோம். அடுத்து அஸ்வினா சொல்லிட்டு இருக்கிறோம். அவரை. சார் சார் ஒரு விக்கெட் வர நிமிஷம். மாட்டேங்குது, சாரி பேட்டிங் வர சாரி மாட்டேங்குது. சாரி டு இன்டரப்ட். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் தென் மை கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஐபிஎல் ஓட பிளே ஆஃப்ஸ் லைக் இஸ் இட் ஆல்மோஸ்ட் சீல்ட் ஃபார் எவ்ரி டீம்ஸ்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஐ ஹவ் நெவர் சீன் ஐபிஎல் பீங் ஆல்மோஸ்ட் கம்மிங் டு அ கன்க்ளூஷன் அட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் செல்ஃப். எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் வருது தட் எவ்ரி டீம் லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 or 6 டீம்ஸ் ஆர் இந்த கண்டென்ஷன்ங்கிறது வந்து இட்ஸ் வெரி டஃப் ஃபார் மீ டு சீன் எனக்கு தோணுது, இல்லையா? இல்ல 6 டீம்ஸ் இன் கன்வென்ஷன்ல அது மேல டாப் 7 ரெண்டு டீம் விட்டுருங்க. கன்வென்ஷன். டாப் 2 டீம் விட்டுருங்க சார். டாப் 2 டீம் அன்பீட்டபிள். நீங்க வந்து ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் நான் தொடவே மாட்டேன். மிச்சம் இருக்க 2 ஸ்லாட்டுக்கு 4 டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆமா சிஎஸ்கே வின்ஸ் டுடே. இன் சிஎஸ்கே, கரெக்ட். டிசி, ஜிடி இது 3 பேர் கீழே இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டேபிளுக்கு வெளியில இந்த 3 டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, சிஎஸ்கே, ஜிடி அண்ட் டிசி. இங்க வந்து ஆர்ஆருக்குமே கஷ்டம் தான்ப்பா. ஆர்ஆருக்கு வந்து 4 கேம் தான் இருக்கு, 10 ஆட்டாங்க அவங்க. சார் அண்ட் ஒன் மோர் திங் சார், அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இல்ல ஸ்ரீ சார், தி क्वेश्चन நான் ஏன் இது கேட்டேன் அப்படின்னா, ஆர்ஆர் ஆர் பிளேயிங் டெல்லி அகைன். ஆர்ஆர் வந்து டெல்லியோட இன்னொரு மேட்ச் ஆடுறாங்க, அண்ட் டெல்லிக்கும் கேகேஆருக்கும் 2 மேட்ச் இருக்கு. ஸோ த லூசர் ஆப்வியஸ்லி அங்கேயே வந்து இட்ஸ் டூ ஆர் டை ஃபார் போத் டீம்ஸ். எஸ்பெஷலி டெல்லி கேகேஆர்லாம் வந்து அங்கேயே இட்ஸ் டூ ஆர் டை. அதே மாதிரி ஆர்ஆர் டெல்லியுமே வந்து ரெண்டு ஈஸி கேம் இருக்குப்பா. எல்எஸ்சி ஒன்னு இருக்கு, மும்பை இருக்குப்பா. ஈஸியா உள்ள போயிடுவானுங்கப்பா. See, you have to see another thing also. CSK has to play LSG twice. Okay. அது வந்து இப்ப LSG போட சொன்னாலே சரிடாங்க எல்லாரும். அதனால anything can happen. இல்ல சார், இனி 5 கேம் இருக்கு சிஎஸ்கேக்கு. 5 கேம்ல வந்து 3 டீம்ஸ் ஆர் டஃப். ஏன்னா ஜிடி, டிசி, எஸ்ஆர்ஹெச். இதுல எஸ்ஆர்ஹெச் டாப்ல உட்காந்துட்டு இருக்கான். ஜிடியும் டிசியும் தே ஆர் யுவர் காம்படிட்டர்ஸ். இப்ப அடுத்த மேட்ச் டிசி வர்சஸ் சிஎஸ்கேல டிசியை தட்டினாங்கன்னா சிஎஸ்கே ஹஸ் an upper hand. அப்ப டிசியோட சான்ஸ் டிக் ஆஃப் ஆகும். அதான் நான் சொல்றேன், டிசி சிஎஸ்கே கேம்னா வெரி வெரி வைட்டல் கேம் ஃபார் த டோர்னமெண்ட். ஃபார் டெக்னிக்கலி நீ பாத்தீங்கன்னாக்கா 4th பிளேஸ் யார் மேல ஜம்ப் பண்ணுவான் அப்படிங்கறது. இஃப் சிஎஸ்கே வின்ஸ் then CSK is also in the race. If the CSK loses, they are not in the race. சார் நல்ல கேள்வி உங்ககிட்ட கேட்டான், டைவர்ட் பண்ணிட்டு போறான். நீ ஏன் இந்த 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு கேட்க. டேய் அமைதியாரா, ஏன் இந்த 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க? ஸ்கேம் இருக்கானோ ஸ்கேமிங்டன் சுந்தரும் எப்பதான் அடிப்பாங்க ஜிடிக்கு? எப்ப டெலிவரி பண்ணுவாங்க ஜிடிக்கு? அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, அவங்க ஃபுல்லா பேக் பண்றாங்க, அவங்கள பேக் பண்றாரு. அதனால வந்து தே ஆர் ஆல்சோ டேக்கிங் இட் வெரி ஈஸி. அண்ட் ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் வந்து ரொம்ப ஹைல ஆடுறாரோ பேட்டிங் ஆர்டர்லன்னு எனக்கு தோணுது. He has to be given maybe after 15 overs only the batting. If he comes early, he may not be able to he's basically a good hitter from ball 1. Okay, அவர் தள்ளி ஆடணும்னு வச்சுக்கலாம், என்ன ஆகுதுனாக்கா இஸ் இன் 2 மைண்ட், அடிக்கணுமா நிக்கணுமா. ஸோ காலி ஆயிடுறாரு அவரு. ஸோ இந்த ஃபார்மேட்ல ஆக்சுவலா இஸ் a very good test match player. That's a different thing. இந்த ஃபார்மேட்ல he is a bit confused. If he is coming on 11th or 12th over, if you see half-hearted ஆடுவார் பாருங்க ஷாட்லாம். நீங்க எல்பிடபிள்யூ ஆனாரு half-hearted அடிக்க போறதா நீங்க டிஃபென்ஸ் ஆடுற கடைசியா பேட்ல வாங்கினாரு. If you notice a lot of his shots, even the hook on அடிப்பாரு, 4 over அடிப்பாரு, ஃபுல்லா அடிக்கணுமா தட்டினாரு போயிடுச்சு மேல 6. So these are all the things, he is in a no man's landல இருக்காரு அவரு. இவர் கூட ஓகே. ஷாருக் கான் ஸ்கேம் கானுங்கிறாரு, எப்ப அடிப்பாரு அவரு? இல்ல, ஷாருக் கான் இஸ் பேசிக்கலி இஃப் யூ see he can play only in the last 2 hours or 3 hours. அவங்க வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணி அனுப்புறாங்க. அது என்ன அவங்க வச்சு அனுப்புறாங்கன்னு புரியல. ஏன்னா ஷாருக் கான்லாம் மேக்சிமம் ஆடினார்னா கடைசியில 10 பால் ஆடலாம், 8 பால் ஆடலாம். அதுக்கு மேல எல்லாம் ஆடுறதுக்குலாம் ஒரு கெப்பாசிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்டர்நேஷனல் போலிங்ல இந்த லோக்கல் லெவல்லாம் ஆடலாம், இன்டர்நேஷனல் போலிங்ல அவ்வளவு அடிப்பாரா அப்படிங்கறதா ஒரு கொஸ்டின் மார்க். டிஎன்பிஎல் அடிச்சு பறக்க விடுவாரு சார். டிஎன்பிஎல் அடிச்சு பறக்க விட்டா அதுதான் சார் அவரு. அதான்மா, இந்த லெவலும் அந்த லெவலும் போலிங்கும் கேச்சிங்கும் இருக்குல்ல. இஃப் யூ see a lot of his things, he will get caught in deep mid wicket, deep point, deep mid on, அந்த மாதிரி தான் லாங் ஆன் அவுட் ஆவாரு. ஏன்னா ப்ரெஷர் டு ஸ்கோர் ரன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, the bowling what they bowl, they'll bowl to the field. Actually, it's not that easy like what you think in this lower level. ஒரு லெவல்ல இல்ல, the difference வந்து very high.
ஆக்சுவலி அந்த சார் ஓகே டிஃபரன்ஸ் சார். காமிச்சு கொடுக்கும். ஸோ வித் ஆல் said and done, நாளைக்கு குஜராத்தோட ஆவாதேவா இல்ல சத்தா பஞ்சாபா? எனக்கு நாளைக்கு என்னவோ வந்து வித் த மொமெண்டம் அண்ட் தே ஆர் பிளேயிங் இன் குஜராத், ஐ திங்க் குஜராத் might bring a surprise. On paper, Punjab very strong team. Since they are on the run, சம்மர்ல டிராவல் பண்ணி வராங்க அண்ட் இவங்க செட் சைடா நல்லா கான்ஃபிடன்ஸோட இருக்காங்க. அதனால ஜிடி மைட் வின் அப்படிங்கிற எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு ஹோம் தான் சார், ஹோம்லயே தான் ஆடுறாங்க, வெளில பெருசா டிராவல் கிடையாது. அடுத்து கரெக்ட். எல்லாம் வந்து வெல்கம் பண்ணி ஆடுறதுதான் இவங்க வேலையே. சோ ஆமா எல்லா டாப் டீம்ஸும் வெல்கம் பண்ணி அடிச்சு முடிச்சிட்ட பிறகுதான் வெளியிலேயே டிராவல் போறாங்க. ஆமா இவங்க வந்து ஆமா ஜிடி வெளில போறது இல்ல பாத்தீங்கன்னா. இல்ல அண்ட் நாளைக்கு கரெக்டா அந்த மொமெண்டம் செட் ஆயிருக்கு அவருக்கு மெயினா. அப்படி ஜெயிச்சா கூட அது இப்ப நம்ம கார்த்திக் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா, டாப் 4 டாப் 3 சீல் ஆகுமான்னு. அந்த சீலிங் அந்த ரேஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். சோ அதான் ஒவ்வொரு மேட்சும் அதாவது இவன் தலை இவன் குடுமி அவன் கையில, அவன் குடுமி இவன் ஆமா கையிலங்கிற மாதிரி மாறி மாறிட்டே மாறி இருக்கும். போயிட்டு இருக்கும். சூப்பர் சார். ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஆவாதேங்கிறீங்க, நான் வந்து ஐம் கோயிங் வித் சத்தா பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் போனமே தான் முதல் தோல்வியை பார்த்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னு பட் சொல்லி நினைக்கிறேன். டெக்னிக்கலி நாளைக்கு பஞ்சாப் வின் பண்ணாங்க, சிஎஸ்கே சான்சஸ் ஆர் ஹை. அவங்க அங்கே இவங்க எங்கே இருப்பாங்க ஜிடி. ஸோ ஜிடி இந்த டேபிள் வந்து இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ திங்க் ஜிடி ஆர்சிபி வின் பண்ணது வந்து பெரிய ஒரு மைல் ஸ்டோன். பூஸ்ட் பெரிய பூஸ்ட். அதனால அந்த கான்பிடன்ஸ் வந்து they'll carry நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், கூல் சார். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நாளைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்களுடைய டைமுக்கும் கருத்துக்கு நன்றி சார். திடீர்னு நம்ம கேமியோ பண்ண கார்த்திக் நன்றி சொல்லிட்டு, வியூவர்ஸ் உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க, நல்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் பண்றோம். ஸோ நாளை மீண்டும் இதே மாதிரி ரிவியூஸ் செய்வோம். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரம் ஷாம் அண்ட் ஸ்ரீதர் சார். நன்றி. தேங்க்யூ.